வணக்கம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சிய தம்பதிகள் வாழ்ந்து வந்திருந்தாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் சண்டை நடந்தா, உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பாருப்பா, அவங்க இவ்வளோ ஒத்துமையா இருக்கிறாங்க." அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் தாண்டி அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஸோ, அந்த ஊரே அவங்கள வச்சு கொண்டாடும். ஏன்னா, அந்த மாரி ஒரு ஒத்துமை நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி போயின்னு இருந்தது. ஓகே. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. ஆமா, இந்த ஒத்துமைக்கு என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இது மாதிரி நாங்கள் கல்யாணம் ஆன ஒரு புதுசில் ஒரு 30 நாளில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், பயணமாக போயிருந்தோம். அப்போ ஒரு கழுதையை கூட எடுத்துன்னு போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, இந்த சுமையை தூக்குறதுக்காக, லக்கேஜுக்காக. அப்போ அப்படியே போயின்னு இருக்கும்போது அந்த கழுதை கீழே விழுந்துருச்சு. அப்போ என் கணவர் என்ன பண்ணார், காதை திருகி இது ஃபஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் தூரம் ஆனோடனே திருப்பி என்ன பண்ணார், அதே மாதிரி அந்த கழுதை ஏற முடியாமல் ஏறும்போது கீழே விழுந்துருச்சு. இது 2வது வார்னிங் சொல்லிட்டு காதை திருவி சொன்னார். கொஞ்சம் ஒரு மலைப்பகுதிக்கு போனோடனே திருப்பி அந்த கழுதை அப்படி ஏற கழுதை கொஞ்சம் தடுமாறி கீழே விழும்போது அவர் என்ன பண்ணார், கிட்ட போய் அந்த காதை திருகி இது 3வது வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சார், மலை மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் போய் கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க அந்த கழுதையை இது மாதிரி பண்ணீங்க, பாவம் அல்லவா அப்படின்னு கேட்டார். அவர் என் கழுதை காதை திருகி இது உனக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து நான் அவரை எதிர்த்து பேசுகிறதே இல்லை அப்படின்னு. மாரல் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பய உணர்ச்சினால் நம்ம இந்த மாதிரி அமைதியாக இருக்கக்கூடாது. வலிமை இல்லாதவங்கிட்ட கூட நம்ம நம்மளோட பொறுமையை காமிக்கணும். இதுதான் மாரல். நன்றி, வணக்கம்.